உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி ஒரு வசனத்தை நான் முதலாவது உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். சங்கீதம் 93 அதில் இருக்க 5 வசனங்களையும் முதலாவது வாசிக்க கேட்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கிறாரான்னே ஒரு கேள்வியை ஆங்காங்கே சிலர் கேட்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே கடவுள் இருந்தால் கடவுள் பாவம், அவர் ஒன்றும் செய்ய முடியலை, இந்த பிசாசு தான் ரொம்ப ஆட்டம் போடுது, பிசாசு தான் பூமியை ஆட்டி வைக்கிறேன், பிசாசு தான் உலகத்தையே ஆட்டி வைக்கிறான், எல்லா மனுஷரையும் ஆட்டி வைக்கிறான், பிசாசோடைய கண்ட்ரோலில் இருந்து தான் எல்லாரும் கெட்டு நாசமாகறாங்க அப்படி என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் இருக்க தான் செய்கிறது. ஆனால் நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். உண்மையிலேயே என்ன நடக்கிறது? தேவாதி தேவன் என்று சொல்லுகிறோமே, அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர், சகலத்தையும் ஆளுகிறவர், அவனன்றி அணுவும் அசையாது அப்படின்னெல்லாம் சில இடங்களில் எழுதி போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உண்மைதானா? அது எப்படி, ஏன் இப்படி இந்த குளறுபடியான எண்ணங்கள்லாம் ஏன் வருது? அதாவது காலப்போக்கில் போக போக பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் நினைக்கும்படியாக சம்பவங்கள் உலகத்தில் நடக்கிறது, உண்மைதான். ஆனால் கர்த்தர் இருக்கிறாரா? இருந்தால் சகலம் அவர் கண்ட்ரோலில் இருக்குதா? உண்மையிலேயே கர்த்தர் தான் ராஜரீகம் பண்ணுகிறாரா? உண்மையிலேயே கர்த்தர் தான் பூமி ஆளுகிறாரா, அண்ட சராசரங்களை ஆளுகிறாரா என்பதை இப்பொழுது நாம் சற்று கவனிக்க வேண்டும். விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு இது விளங்கினால் மிகவும் நல்லது. ஆதலால் இன்று நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 93 வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக்கி கொண்டிருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாக இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கடைசியில் கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. இங்கே கர்த்தர் தான் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பூச்சக்கரம் அசையாதபடி இருக்கிறது. பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் வாசிக்கிறோமே. இப்போ ஒரு சின்ன கேள்வி. இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், கர்த்தர் இருக்கிறாரா? அப்படியே இருந்தால் அவர் என்ன செய்கிறாரு? இவ்வளோ அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகி கொண்டு போகும்போது அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது.
இப்பொழுது நீங்கள் வேதத்தை வாசித்தால் அளவுக்கு மிஞ்சி அக்கிரமம் போன போது நோவா காலத்தில் அந்த நோவாவும் குடும்பம் மட்டும் இருக்கிறப்ப அவங்க ஒருத்தர் மட்டும்தான் உருப்படியாக இருக்காங்க. அப்போ மீதியெல்லாம் அழித்ததை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அழிக்கிறப்ப அவருடைய அதிகாரத்தில் அவருடைய வல்லமையில் தான் எல்லாத்தையும் அழிச்சிருக்கிறாரு. அதே போல் சோதோம் கொமோராவுடைய அழிவு பார்த்திங்கன்னாக்க அந்த சோதோம் கொமோராவில் இந்த லோத்து குடும்பத்தை தவிர அங்கே ஒருத்தனும் நல்லவங்கள இல்லை. எல்லாம் அவ்வளவு பாலியல் குற்றங்கள் அவ்வளவு அதிகமாக இருக்குது. அதனால் அதாவது அதுக்கு மேலே அங்கே ஒருத்தனை ரட்சிக்கப்படுறவன் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அத்தனையும் அழிச்சிருக்கிறாரு. ஆக அக்கிரமங்களுக்கு விரோதமாக அவர் இருக்கிறாருங்கிறது உண்மை. ஆனால் ஏன் இவ்வளவு நாள் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் அவர் தான் ஆளுகை செய்கிறாருன்னா இவர் ஏன் அந்தந்த இடத்துல தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் அதுக்கு உங்களுக்கு சரியான பதிலை சொல்கிறேன், கவனிங்க. கர்த்தர் மனிதனை உண்டாக்கின போது அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய தன்மைகள், அவருடைய சுபாவம், அவரை போல் அன்பு, நீதி, நேர்மை, நியாயம், பரிசுத்தம் எல்லாம் ஆதாமுக்கு இருந்தது. பூமியை ஆளக்கூடிய ஆளுகையும் கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நாம் கொஞ்சம் கவனிக்கணும். அவருடைய சாயல் ரூபம்னா, அவருடைய குணாதிசயம்னா, அவருடைய தன்மைகள்னா, அவர் எப்படி சுயாதீனம் உள்ளவராய் தான் விரும்பினபடி காரியங்களை செய்ய, அவருக்கு இஷ்டம் போல காரியங்களை செய்ய, சாவரின் என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். இறையாண்மை என்று நமது நாடுகளில் பேசுவார்கள். இந்திய தேசத்துக்கு இறையாண்மை உண்டு, தமிழ்நாட்டுக்கு இறையாண்மை உண்டு, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சாவரினிட்டி, அதாவது எப்படி அந்தந்த தேசத்துக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் தேசத்தோடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொள்ள எங்களுக்கு அதிகார உரிமை உண்டு என்று சொல்லுகிறோமோ, அதுபோல் தேவன் தன்னுடைய காரியங்களை நடத்தி கொள்ள அவர் உரிமை உள்ளவராயிருக்கிறார். அவர் இஷ்டத்துக்கெல்லாம் செய்வார். அதுதான் சாவரினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இறையாண்மை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் எனக்கு தெரியலை. இறையாண்மை, இறை ஆண்மை ஆளுகை செய்கிறது அப்படி சொல்கிறாங்க. அதோடைய சரியான டிரான்ஸ்லேஷன் இப்போ நம்ம நாட்டில் வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு சரியான இறையாண்மை இருக்குங்க, இந்திய தேசத்துக்கு இறையாண்மை இருக்குது, அமெரிக்க தேசத்துக்கு இறையாண்மை இருக்குது, அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. அப்போ அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கங்க. ஆனாக்க சாவரினிட்டி, அவர் தன்னுடைய காரியங்களை இஷ்டம் போல் செய்யக்கூடிய, அவரை தடுக்கக்கூடிய யாரும் கிடையாது, அவர் இஷ்டத்துக்கு செய்வார். அதுபோல் அவருடைய குமாரனாக உண்டாக்கப்பட்ட மனிதன் அவருடைய சாயல் ரூபத்தில் அவனும் சுயாதீனம் உடையவனாய், எ மேன் வித் ஃப்ரீ வில், சுயாதீனம் உள்ளவனாய் அவன் இஷ்டத்துக்கு தீர்மானங்கள் எடுக்கலாம். தேவன் மனிதனை உண்டாக்கும்போது ஒரு அடிமை போல் அல்லது வேலைக்காரனை போல் உண்டாக்கவில்லை. வேலைக்காரனை இது செய்யணும், அடிமைனா ஆனால் செய்யணும், வேறு வழி இல்லை. ஆனால் மகன் மகள் என்று சொல்லும்போது அப்படி அடிமையாய் தேவன் உண்டாக்க முடியாது. அவரை போலவே இந்த மனிதனும் சாவரின், அதாவது சுயாதீனமுடையவனாய் உண்டாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்படி உண்டாக்கினார். இந்த சுயாதீனம் கொஞ்சம் எல்லா விதத்தில் நல்லது, ஆனால் கெட்டு போகிறதுக்கு வழி வைத்திருக்கிறது. நான் விரும்பினா, இப்போ நான் வந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன், என்னை பாவம் இல்லாமல் காத்து கொள்ளுகிறேன், இது என் இஷ்டம். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவனா, இனிமேல் பாவம் செய்யாதவனா, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமானவனா, நீதிமானா நான் இருக்கணும். அவர் என்னை நீதிமான ஆக்கியிருக்கிறார், அவர் என்னை பரிசுத்தமான ஆக்கியிருக்கிறார், அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவி இருக்கிறார். இப்போ நான் அவருடைய சாயல் ரூபத்தில் அவருடைய பிள்ளையா, அவருடைய தன்மைகளை உடையவனா நான் பூமியில் அவருடைய சாட்சியாக இருக்கிறேன். ஆனால் நான் விரும்பினா, இங்கே பாருங்க, நான் விரும்பினா
நான் ஒரு பாவம் செய்ய முடியும். ஒரு பாவத்தை செஞ்சு கெட்ட பேர் வாங்கிறது ரொம்ப சுலபம், ஒரே நாளில், ஒரு நிமிஷத்தில். ஆனால் நல்ல பேர் வாங்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ரொம்ப நாள் மற்றவங்க நம்மளை கவனித்து பார்த்து இந்த ஆள் நல்ல மனுஷையா அப்படி சொல்லணும்னா நீண்ட நாள் நம்மளை கவனிச்சிருப்பாங்க. இவன் தப்பு தண்டா ஒன்றுக்கும் போகிறதில்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால தான் இவன் நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் எனக்குள்ள ஒரு சுயாதீனம் இருக்கிறது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன், கர்த்தருக்கு பிரியமாக தான் வாழுவேன், பாவத்தை அண்ட விட மாட்டேன் அப்படி நான் சொல்லுவேன். அதுபோல் எல்லா மனிதர்களும், ஆதாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுயாதீனம் இருந்தது. ஆனால் அந்த சுயாதீனத்தை அவன் தவறான விதத்தில் பயன்படுத்தி விட்டான். தவறான விதத்தில் பயன்படுத்திட்டு கடைசிக்கு என்ன ஆகி போச்சு? பிசாசு கட்சியில் போய் சேர்ந்துட்டான். தேவன் கொடுத்த எல்லா அந்த தன்மை இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆளுகை இருந்தது. ஆனால் பிசாசு கட்சியில் போய் சேர்ந்தவொன்னே என்ன ஆகிட்டான்? பிசாசுக்கு அடிமையாகவே ஆகிட்டான். பாவத்துக்கும் பிசாசுக்கு அடிமை. அப்படி ஆனபோது அப்போ கட்டாயமாக பிசாசு அவனை பாவம் செய்ய வைக்கிறான். பாவம் செய்ய வைக்கிறது மூலமாக இவன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கான். தேவன் பூமியை ஆளும்படியை கொடுத்திருந்த அதிகாரத்தை அந்த பிசாசு பிடிங்கிட்டான். இப்போ இந்த பாவம் செய்கிற மனிதர் மூலமாக பிசாசே பூமியை ஆள்றான். அந்த நிலைமை, இதை நீங்கள் கவனிக்கணும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளலைன்னா பூமியில் இப்போ என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ளவே முடியாது. இப்போ இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து மரித்து உயிர்த்தெழுந்து பிசாசுக்கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை பிடுங்கிட்டாருங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் பிடுங்கி என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? தானே வச்சுக்கிட்டாரா? பிடுங்கிட்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, மற்ற உலகத்தாருக்கு அல்ல. இப்போ பாருங்கள், ரெண்டு போட்டி சிஸ்டம் வேலை செய்யுது. விசுவாசிகளுக்கு இயேசு அந்த அதிகாரத்தை திருப்பி கொடுத்தார். ஏதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ பரலோகத்தில் நீ இது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்க்கிறது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படி சொல்லி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், அதிகாரம், ஆளுகை எல்லாம் சபைக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சபைக்கு ஆனால் அந்த ஆளுகையை சரியான விதத்தில் பயன்படுத்த தெரியாத அளவில், அதாவது குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கிற மாதிரியான நிலைமையில் சபை இருக்கிறது என்பதை நீங்கள் உண்மையிலே கவனிச்சிங்களா? நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வல்லமையை தெரிஞ்சுக்கிறாம லூஸாக இருக்கிறோம்னு சொல்லி தான் பவுல் எபேசியர் 1வது அதிகாரம் 17, 18, 19 கர்த்தாவே இந்த ஆட்கொள்வது சபை மக்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு எவ்வளவு மகிமையை, எவ்வளவு அதிகாரத்தை, எவ்வளவு வல்லமையை கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பவுல் ஜெபிக்கிறத நீங்கள் வாசிக்கலையா? சரி, ஆனால் அதிகாரம் இருக்கிறது, சபையானது அதை சரியாய் பயன்படுத்தவில்லை. எங்கேயாவது ஒரு சிலர் அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ பிசாசுகள்லாம் துரத்துறாங்க, வியாதிகளை நீக்கிறாங்க. அவங்களும் கூட எப்பயாவது சில சமயத்தில் ஏமாந்து போய் பாவத்தை செஞ்சு மாட்டிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அது சாதா கிறிஸ்தவ லெவலுக்கு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தன்னை ஒப்புவித்திருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் இருக்கிறது, அது வேலை செய்கிறது. ஆனால் விசுவாசிகள் அதை சரியாக செயல்படுத்தலை. ஆனால் பிசாசு இருக்கானே, ஆதாம்கிட்டேருந்து பிடுங்கின அந்த அதிகாரம் இருக்க, அந்த அதிகாரத்தை இயேசு பிடுங்கிட்டார் தான் உண்மைதான். ஆனால் இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்காங்களே, அவங்கள பாவம் செய்ய தூண்டி 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 அந்த பாவத்தில் சிக்க வச்சு, அந்த பாவத்தின் மூலமாக இந்த உலக மக்கள் எல்லாத்தையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறான். அது மூலமாக உலகத்தையே அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறான். இதை நல்லா கவனிங்க. பிசாசு ஆதாம்கிட்டேருந்து பிடுங்கின அதிகாரத்தை இயேசு பிடுங்கிட்டார். அந்த ஒரிஜினலாக அந்த அதிகாரத்தை பிடுங்கிட்டார்.
ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்படாது இருக்கிற மனிதர்கள் அவர்கள் பாவிகள் தானே. அவர்கள் இன்னும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே வரல இல்லையா? அவங்க தொடர்ந்து இன்னும் பாவத்தில் இருக்காங்க இல்லையா? அந்த பாவம் யார் சொன்னதுனால செய்கிறது? பிசாசு சொல்கிற ஏவுற அந்த பாவத்தை அவன் செய்கிறான். அந்த பாவத்தை செய்யும்போது அவன் பாவத்துக்கு அடிமையாகிடுறான், பிசாசுக்கு அடிமையாகிடுறான். பிசாசுக்கு உண்மையான அதிகாரம் ஆளுகை இல்லை, ஆனால் ஏமாத்தியே பொய் சொல்லியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படியானா இன்றைக்கு பிசாசோடைய அதிகாரம் வல்லமை பெருசா, கர்த்தர் சபைக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் வல்லமை பெருசான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சபைக்கு கொடுத்த அதிகாரம் வல்லமை தான் பெருசு. ஆனால் சபை தான் விவரம் இல்லாமல் இருக்கே, சத்தியத்தை அறிய வேண்டிய அளவுக்கு அறியலையே. அதனால் அப்படியே ஒரு பாவப்பட்ட நிலைமையில் சபை தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறது. சுயாதீனம், ஏன் இந்த சுயாதீனத்தில் இந்த உலக மக்கள் தொடர்ந்து பாவம் செய்ய விரும்புகிறாங்க, அது மூலமாக பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறத விரும்புகிறாங்க. நரகம் போனாலும் பரவாயில்லன்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் பாவத்துக்கு மேலே பாவம், பாவத்துக்கு மேலே பாவம், அக்கிரமத்துக்கு மேலே அக்கிரமம், பாலியல் குற்றங்களுக்கு மேலே பாலியல் குற்றங்கள், கூட்டு பாலியல் பலாத்காரங்கள், அது மேலே கொலைகள், யுத்தங்கள். எவ்வளோ பேரானாலும் மனுஷர், தேவனுடைய சாயலில் இருக்க மனுஷரை கொன்னுக்கிட்டு இருக்கிறாங்க யுத்தங்களில். இப்போ உக்ரைன் யுத்தத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளவு பேர் சாகிறார்கள். உலகத்தில் ஏதாவது ஒரு பக்கங்களில் பெரிய அளவில் யுத்தம் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருந்திருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சிரியாவில் யுத்தம் நடக்கும், இல்லாட்டி பாகிஸ்தானில் யுத்தம் நடக்கும், இல்லாட்டி சீனா யுத்தம் நடக்கும், இல்லாட்டி அந்த ஆப்கானிஸ்தானில் யுத்தம் நடக்கும். ஏதாவது ஒரு பக்கத்தில் சீரியஸ் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே பிசாசு ஜனங்கள் இல்லைங்க, தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை கொன்னுக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு பக்கம். பாலியல் பலாத்காரங்களுக்குள்ளே எவ்வளவோ ஜனங்கள், அதாவது மொத்தமாக எல்லா ஜனங்களுமே பாலியல் குற்றங்களுக்குள்ளே சிக்கியவர்கள். அதில் சபை மக்கள் மட்டும்தான் அதிலிருந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கிறாங்க. அதுவுமே ஏதோ சின்ன சின்ன குற்றங்களை செஞ்சு அவங்க தங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகாதபடி அப்படியே விட்டுறாங்க. உண்மையாக தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தலில் இருக்கும்போது மனக்கண்களும் பிரகாசமாயிரும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறது என்ன, பிசாசு சொல்லுகிறது செய்கிறது என்ன, எல்லாத்தையும் பார்த்து கர்த்தரோட கூட செவ்வையாக நடந்து அவங்க காரியங்களை செய்வாங்க. இப்போ 2 சிஸ்டம் வேலை செய்யுது. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பாவத்தையே செஞ்சு செஞ்சு அந்த பாவ இன்பங்களை அனுபவித்து அந்த பாவ சாராயத்தை குடித்து அப்படியே அதில் மிதக்கம், அதில் ஒரு போதை, பாவத்தின் போதை ஏறி அதில் கிடக்கிறாங்க. சபை மக்கள் சின்ன சின்ன பாவங்களை செஞ்சு விட்டு ஐயோ நம்ம இப்படி போச்சே அப்படின்னு சொல்லி அந்த துக்கத்தில் பாடுகளிலே வருத்தத்திலேயே அறகுறை கிறிஸ்தவர்களாக அப்படியே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வல்லமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறார்கள். இதோடைய அடிப்படை காரணம் எங்கே? தேவன் கொடுத்த சுயாதீனத்தை ஆதாம் சரியாக பயன்படுத்தலை. இப்பொழுதும் கூட தேவன் இந்த உலக மக்கள் பாவிகளுக்கு கொடுத்துருக்கிற அந்த சுயாதீனத்தை அவங்க உண்மையாக பயன்படுத்தினாங்கன்னா கர்த்தர்கிட்ட வரலாம், அதான் ரட்சிக்கப்பட்டு வரலாம் இல்லையா? எந்த ஒரு மனுஷனும், பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் நான் மனம் திரும்புகிறேன், ஆதியில் ஆதாம் கெட்டு போய் பிசாசு கூட சேர்ந்துட்டான், இப்போ நான் எல்லோரும் மனம் திரும்புகிறோம், நான் கர்த்தர் பக்கம் போகிறேன்னா வந்துடலாம். அப்போ அந்த பாவத்தில் இருக்க உலக மக்கள் கூட சுயாதீனத்தை பயன்படுத்தி ரட்சிக்கப்பட்டு வரலாம். அதே போல் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் கூட சுயாதீனத்தை இன்னும் பயன்படுத்தி நான் பாவத்துக்கு போகிறேன்னா போகலாம். அதனால தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்லாம் எழுதியிருக்கு. சரி, அப்படியானா இப்பொழுது இதை கவனித்து பாருங்கள். நமக்கு சுயாதீனம் இருக்கிறது, நமக்கு சுயாதீனம், சபை மக்களுக்கு விசுவாசிகளுக்கு சுயாதீனம் இருக்குதுங்கிறதுனால போய் உலகத்தை அழிச்சிடலாமா? பாவிகளை பூரா கொன்றலாம். கொல்ல கர்த்தர் விடலை. அது 4 பேர் நாளைக்கு மனம் திரும்புவேன். அந்த 2 பேதுருவில் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளவு நாள் தாமதிக்கிறாருன்னா,
தாமதிக்கலை. நாம் அங்கே இருக்கவே 4 பேர் மனம் திரும்பிட மாட்டானான்னு கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. அதை நீங்கள் கவனிங்க. அப்போ நாம் பரிசுத்தத்தில் நிலை நிற்கணும். அவங்க மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால் இந்த உலகத்தில் சுயாதீனம் இருக்கிறதுனால அவன் பாவத்தை செய்ய பாவத்துக்கு மேலே பாவத்துக்கு மேலே பாவத்துக்கு மேலே செய்கிறப்ப கர்த்தர் தடுக்க முடியல. ஏன்னா சுயாதீனத்தை அவர் தான் கொடுத்தாரு. அளவுக்கு மிஞ்சி போய் கர்த்தருடைய மனுஷர்களுக்கு விரோதமாக வர சொல்லுங்கள், தொலைச்சி கட்டிடுவார். பார்வோனு சேனையும் இஸ்ரவேலருக்கு விரோதமாக கிளம்புனப்போ பார்வோனு சேனையும் செங்கடலில் காலி பண்ணிட்டார். பார்வோனுடைய முடிவு என்ன? இஸ்ரவேலரை கொல்லணும். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்வோனி சேனை அப்போ கொன்னார். ஆனால் அதுக்கு முன்னெல்லாம் கொன்னாரா? 10 வாதைகளை கொடுத்து 10 தடவை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுத்துருந்தார். 10 வாதைகள்ங்கிறது 10 தடவை அவனை வேதனைப்படுத்துறதுக்கு இல்லை. 10 வாதைகள் 10 வாய்ப்புகள். அந்த அந்த எகிப்தியர் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள். அப்போ மனம் திரும்புறதை எதிர்பார்க்கிறார். அவனுக்கு புத்தி வந்துடாதா? கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ இது மாதிரி சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அங்கே எகிப்திலேருந்து இஸ்ரவேலரை விடுவித்ததை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அங்கே நோவா காலத்தில் ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சு, அவங்கள காப்பாற்றினார், ராஜரீகம் பண்ணுகிறார். லோத்து விஷயத்தில் அந்த ஒரு குடும்பம் தான் நல்லா இருந்துச்சு, அவனை காப்பாற்றினார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்பொழுதும் உலகெங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் மனம் திரும்புறதுக்கு தான் டைம் கொடுத்துருக்கிறாரே ஒழிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை அதிகாரம் உள்ளவராய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நினச்சா பிசாசை ஒரே நேரத்தில் கட்டி போட்டுற முடியும். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு தான் அந்த அந்தி கிறிஸ்து கட்டவிழ்த்து விடப்படுவான். அவன் 7 வருஷத்துக்கு ஆட்டம் போடுவான்னு போட்டிருக்கு. 7 வருஷம் முடிகிறப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் அங்கேருந்து கிளம்பி வந்து பரிசுத்தவான்களோட வந்து அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசியும் பிடிச்சி அக்கினி கடலில் போட்டுட்டு இந்த பிசாசையும் பிடிச்சி 1000 வருஷம் கட்டி போட்டுருவாராம். அப்போ பிசாசையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசியும் கட்டி போடுறவர் அது எப்போ? நான் ஆண்டு காட்டுறேன் தேசத்தை அப்படின்னு, உலகத்தை நான் ஆண்டு காட்டுறேன்னு இவங்களை கட்டி போட்டு ஆளுகை செய்கிறாரு. இருப்பு கோலால் ஆளுகை செய்வார். அக்கிரமம் யாரும் பண்ண முடியாது. ஆனால் 1000 வருஷம் கழித்து பிசாசு அவுத்து விட்டா உலகமே இந்த பிசாசு கூட போய் அந்த சுயாதீனம், கர்த்தர் கொடுத்த சுயாதீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பிசாசு கூட தான் ஆட்டம் போடுறேங்குது. பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு இயேசுவையும் எருசலேமையும் வளைந்து கொண்டார்கள் 1000 வருஷம் கழிச்சு கூட. அப்புறம் பார்த்தாரு, ஏண்டா நீங்கள் மனம் திரும்பவே மாட்டிங்களா? எல்லாம் எப்போவுமே பிசாசு தானா? அப்போ இன்னுமே நீ ஊரோட இருக்க வேண்டியதில்லையே அப்படின்னு சொல்லி தான் அந்த சமயத்தில் வானத்திலேருந்து அக்கினி இறங்கி அந்த பிசாசு அவனோட சேர்ந்த எல்லா மக்களையும் அக்கினியாலே சுட்டிட்டு போடுகிறார். பிறகு பூமியையும் வானத்தையும் புதிதாக்குகிறார். அக்கினியாலே புதிதாக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது. அப்போ இது நடக்குமா நடக்காதான்னு சிலருக்கு கேள்வி இருக்கா? நான் சொல்கிறேன். இயேசு எப்படி பிறப்பார்? கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார், பெத்லஹேமில் பிறப்பார், அப்புறம் கழுதைக்குட்டி மேலே ஏறி வருவார், சிலுவையில் எப்படி பாடுபடுவார், அங்கே அந்த ஏரோது இவர்களை கொலை செய்ய தேடுவான். இப்படியெல்லாம் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கேன். அத்தனையும் நிறைவேற்றா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இயேசு மனுஷனாக பிறந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செய்வார்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற்றா இல்லையா? ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படி சொல்லி என்னை கைவிட்டீரே ஆண்டவரே நிறைவேற்றா இல்லையா? நீ இறங்கி வா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் சொன்னாங்கன்னு சங்கீதம் 22 சொன்னது அப்படியே நிறைவேற்றா இல்லையா? அநேகரை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லைன்னு சொல்லி கேள்வி பண்ணாங்க, அதெல்லாம் நிறைவேற்றா இல்லையா? பிறகு மருத்துவர்லேருந்து உயிர்த்தெழுந்து வந்தார், அது நிறைவேற்றா இல்லையா? அப்போ முதல் வருகையை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறியிருக்க, 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா? அப்படியான உண்மையிலேயே யார் ராஜரீகம் பண்ணுகிறது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்றைக்கு மக்கள் கர்த்தரை தேடலைங்கிறது தான் பிரச்சனையை ஒழிய
கர்த்தர் வல்லவரா இல்லையாங்கிற கேள்வி இல்லை. கர்த்தர் வல்லவர், மகிமையானவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், அதெல்லாம் உண்மை. இப்போ இன்றைக்கு நமக்கு விசுவாசிகளுக்கு நமக்கு தெரியணுங்க. கர்த்தர் நீதி உள்ளவர், பரிசுத்தர் நமக்கு தெரியும். அவர் வல்லமை உள்ளவர், ஆளுகை செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர்ட்ட அர்ப்பணிக்கலாம். அவர் நிச்சயமாக நல்ல நிலைமையில் கொண்டு வந்து சேர்ப்பார். அநேக உபத்திரவங்கள், பாடுகள் வழியாக நம்ம முன்னேற வேண்டியிருக்கலாம். ஆனால் முடிவில் மகிமையான ஒரு முடிவாய் கர்த்தர் நமக்கு அதை தருவார். அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால தான் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த சங்கீதத்தை நான் மறுபடியும் வாசிக்கவா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டு இருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் பிதாவோடு சேர்ந்து அண்ட சராசரங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறார் என்று சொல்லி எபிரேயர் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இயேசு தான் இப்போவும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால சகலத்தையும் தாங்குகிறாராம். எல்லாம் அவருடைய வார்த்தையின்படி செவ்வையாய் நடக்கிறது. பிதாவாகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பாவத்தில் போன இந்த ஜனங்களை மறுபடியும் தன்னோட ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அதான் கொலோசையர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. அதுக்காக தன் குமாரனை பலியிட வேண்டி வந்தது. அதோடைய அடையாளமாக தான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை. நீ உன்னுடைய குமாரனை தான் என்னுடைய குமாரனை நான் தர்றேன் அப்படி சொல்லி உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கையை கரெக்டாக நிறைவேற்றினார். நான் அதான் வழக்கமாக கேட்பேன், இந்த பிசாசு கெட்டிக்காரனாக இருந்தால் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஏதாவது ஒன்றை நிறைவேற விடாதபடி தடுத்துருக்கணும். அவன் கெட்டிக்காரனாக இருந்திருந்தா கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களில் ஏதாவது ஒன்றையாவது நிறைவேறாதபடி தடுத்துருக்கணும். தடுக்கலையே. அப்போ பிசாசு இன்றைக்கி உலகத்தை பார்த்தா ஐயோ பிசாசு தான் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகிறான் போல் தெரியுது. ஒரு நேரம் பார்த்தா கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அப்படியா இருந்தால் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் வரத்தானே செய்யுது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு உலகத்தாருக்கு தெரியுதோ இல்லை, நமக்கு அர்த்தம் சரியான மீனிங், சரியான விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். உலகத்தாருக்கே தெரியுங்க. அந்த பிலாத்துக்கிட்ட கர்த்தர் சொன்னார், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது விசாரிக்கன்னாரு. அவன் மிரண்டு போயிட்டான். யோவான் ஸ்நானகன் சொல்லுவான், அவர் பெரிய ஆளாகிறாரு, நம்மெல்லாம் சிறுகாகி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சீசர்கள் சொன்னப்போ, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்கிறதில்லை, அவருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதனால் பெரிய ஆளாகிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் அப்படின்னு அவன் சொன்னான். பார்த்தீங்களா? அப்போ அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் எது? கர்த்தர். இன்றைக்கும் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தரை தன்னுடைய பலனாய் கொண்டிருக்க ஜாதி பாக்கியம் உள்ளதுன்னு எழுதியிருக்கா இல்லையா? ஏன்? அவர் தான் உண்மையிலே பெரிய ஆள். இங்கே உலகத்தில் பார்த்தா அக்கிரம அநியாயம்லாம் பெருசாக தெரியுது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இருக்கிறார். அவரே பூமியை நியாயம் தீர்ப்பார், எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். ஆதலால் இன்றைக்கு நமக்கு தெரியணும், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நீதியாய் நேர்மையாய் சகலத்தையும் நியாயம் தீர்ப்பார். நீ இந்த பட்டிமன்ற பேசுகிற ஆளுகளை பார்த்தா எவன் நியாயம்னு நமக்கே தெரியாத அளவுக்கு பண்ணிடுவானுங்க. ஆனால் அவர்கிட்ட விளையாட்டு பண்ண முடியாது. அதான் ஆவியும் ஆத்மாவையும் பிரிச்சிருவாராம், ஊனையும் எலும்பையும் பிரிச்சிருவாராம், நினைவுகளையும் அவனுடைய நோக்கத்தையும் அவர் பிரித்து பார்த்துருவாராம். மனதில் தோன்ற சாதாரண நினைவுகளா இல்லாத அவன் விரும்புகிறானா அதையும் அதை பிரித்து பார்த்துருவாராம். அதன்படி அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பாராம். இதை எபிரேயர் 4:12 நீங்கள் வாசிக்கிறீங்க. அவர் பெரியவர், சகலத்தையும் ஆளுகிறவர். அவரிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? அவருடைய பாதுகாப்புக்குள் அவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, உங்களுக்கு நன்மையும் இருக்கிறது, முடிவிலே பரலோகமும் அங்கே பெரிய வெகுமதிகள் ரிவார்ட்ஸ் இருக்கிறது. ஆதலால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஓகே, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாமா? அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாமா? ஓகே, காட் பிளஸ் யூ.